வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. முட்டையில் உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசியமான அமினோ அமிலங்களுமே சரியான விகிதத்தில் இருக்குங்க. இது தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் திசுக்களை பழுது பார்க்கறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. ஒரு முட்டையில் சுமார் 6 கிராம் புரதச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹை குவாலிட்டி புரோட்டீன், உயர்ந்த புரதச்சத்துக்கள். இவை அனைத்தும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் வரும்போது உடல் நமக்கு பலமாக இருக்கும். நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது எப்போதுமே அவித்த முட்டைகளாக அதை எடுத்துக்கிறது நல்லது. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது. இது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது. இது எல்லாமே நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு ஏற்படுத்தலாம். ஸோ எப்போதுமே நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது நல்லது. இப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு முட்டை தரக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஐ ஹெல்த் ப்ராப்பராக நமக்கு இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த முட்டையினுடைய மஞ்சள் கருவில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குங்க. இது வயதான காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய கண்புரை, கேட்ராக்ட்ஸ் நோயை நமக்கு தடுக்குது. விழித்திரை சிதைவு, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவதில் நமக்கு குறைக்குது. அப்புறம் மாலைக்கண் நோய், குறிப்பாக கண் புரை ஏற்படுவதை தாண்டி உங்களுக்கு அந்த விழிப்படலம் சேதமடையாத தாண்டது உங்களுக்கு பொறுத்து, இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கூர்மை இழந்து போன கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துவதற்குமே முட்டை நமக்கு உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கண் பார்வைக்கு வேண்டிய குறிப்பிடத்தகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கி எந்த விதமான கண்கள் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் அவித்த முட்டைகள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். கூர்மையான கண் பார்வையை நம்ம முட்டையை சாப்பிடும் போது பெற்றுக்கொள்ளலாங்க. மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நினைவு ஆற்றல் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னா அந்த பிரெயின் ஹெல்த்தை கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே முட்டையை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டையில் கோலின் அப்படின்ற முக்கியமான சத்து இருக்குங்க. ஸோ இது மூளை செல்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டிற்கு மிக அவசியமானதுங்க. குறிப்பாக நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்குமே நமக்கு இது உதவிகரமாக இருக்கிறதால நமக்கு இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மரபியல் சார்ந்த நரம்பியல் தொடர்பான ஞாபக மறதி நோய்கள் இதெல்லாமே நமக்கு வராமல் முன்னாடியே தடுக்கப்படும். வந்திருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு கியூர் பண்ண முடியும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள், அதுவும் மூளை நரம்பு தொடர்பான பிரச்சனைகளை கியூர் பண்ணிட்டு நரம்புகளுக்கு இறுக்கங்களை தளர்த்தி ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக அவங்களை வைக்கிறதுக்கு, மறதியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே முட்டை உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள், இளைஞர்கள்லாம் முட்டை எடுத்துக்கொள்ளும் போது சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய நினைவு ஆற்றல் கெப்பாசிட்டி அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் நல்ல கொழுப்புகளினுடைய அளவு, அதாவது ஹெச்டிஎல் முறையாக பராமரிக்கிறதுக்கு, கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு முட்டையை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ முட்டை சாப்பிடுவது அப்படின்றது உடலில் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீனை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவை அதிகரிக்கும். அதே போல் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு உங்களுக்கு குறைக்கும். ஏன் எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பு நம்ம குறைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கொழுப்புகள் தான் ரத்த நாளங்களில் படிந்து கொண்டு இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை தடை செஞ்சு, இதயத்துக்கு சொல்லக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை தடை செய்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாகவே இருக்குது. ஸோ இதனால் அந்த இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் நமக்கு அதிகரிச்சுட்டே போகும் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு எந்த விதமான பிபி ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமும் இல்லாமல் ரத்தத்தெல்லாம் கண்ட்ரோல் ஆக வச்சு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு நீக்கி இதயத்தை பராமரிக்கணும்னா முட்டையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து அந்த உடல் எடை மேலாண்மையை மேம்படுத்திக் கொள்வதற்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக பண்ணுறதுக்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் உங்களுக்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அதாவது உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுக்கும். இதனால் தேவையற்ற அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளையுமோ நொறுக்கு தீனிகள் இருக்கக்கூடிய உணவுகளையோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடாமல் குறைத்து விடுவீங்க. ஸோ சாப்பிடாமல் தடுக்கிறதால உங்களுடைய உடல் எடை இன்னும்
மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தப்படாமல் முதல்ல ஸ்டாப் ஆகிடுங்க. இப்போ உடல் எடையை குறைக்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னா அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக அது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ முட்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி அதிகப்படியான உணவுகள் எல்லாம் சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணும். முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்குங்க. அதாவது கொலஸ்ட்ரால் சொல்ற வந்து உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிறதால தேவையில்லாத அந்த கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. நீங்கள் நலமோடு இருக்கலாம். தைராய்டு செயல்பாட்டை சீராக்கக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முட்டையில் இருக்கக்கூடிய அயோடின் மற்றும் செலினியம் ஆகிய தாதுக்கள் வந்து தைராய்டு சுரப்பியினுடைய சீரான செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இது வந்து உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அந்த மெட்டபாலிசத்தை வந்து சமநிலையில் வைக்கிறதுக்கு அவசியமாக இருக்குது. அதனால் தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து தைராய்டு சுரப்பியை வந்து சீராக நமக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாமே முட்டை உதவிகரமாக இருக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எல்லாமே நம்ம முட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இரும்புச்சத்து வந்து நமக்கு முட்டையில் இருக்குங்க. ஸோ அதனால தான் இப்போ முட்டையினுடைய மஞ்சள் கருவில் எளிதில் உடல் உறிஞ்சக்கூடிய வடிவிலான இரும்புச்சத்து இருக்குது. ஸோ இது வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்க செஞ்சு அனீமியா ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா ரத்த சோகை நோய் உங்களுக்கு எதனால் ஏற்படும்னா இரும்புச்சத்து குறைபாட்டால் தான் ஏற்படும். இரும்புச்சத்து குறையும் போது உடலில் ரத்த சிகப்பணுக்களினுடைய அளவு குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய அளவும் குறையும். இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவை ப்ராப்பராக வந்து செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறையும் போது ஆக்சிஜன் சப்ளைவில் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். அப்போது ஆக்சிஜன் சப்ளைவை மேம்படுத்தணும்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் இல்லையா? அதனால தான் நீங்கள் வந்து இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா எளிதில் உங்களுக்கு இரும்புச்சத்து உறிஞ்சப்பட்டு ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டாக வந்துடும். ஆக்சிஜன் சப்ளைவும் ப்ராப்பராக இருக்கிறதால அந்த இரும்புச்சத்து உங்களுக்கு அனிமியா அப்படின்னு அந்த ரத்த சோகையை வந்து க்யூர் பண்ணிடும். அதனுடைய அறிகுறிகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுக்கு வந்து பராமரிக்கும். கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா முட்டையில் இருக்கக்கூடிய கோலின் அப்படின்ற அந்த சத்து தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலில் கொழுப்புகளை தேங்குவதை தடுத்து கல்லீரலுடைய செயல்பாட்டை வந்து மேம்படுத்துது. இது வந்து நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய உடலினுடைய திறனை வந்து நமக்கு வந்து தூண்டுது. இப்போ கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்புகள் வந்து உங்களுக்கு படிஞ்சிருந்தாலோ, கல்லீரலில் அதிகப்படியான நச்சு கழிவுகள் இருந்தாலோ, கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரலில் வீக்கம் ஏற்படுதல், கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் நிறைய நமக்கு ஏற்படும். இப்போ இந்த கல்லீரல் இப்படிலாம் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கம், தீவிரமாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, இதெல்லாமே காரணம் தான். இப்போ இந்த நச்சு கழிவுகளை அகற்றணும், கொழுப்பு படிவுகளை நீக்கணும்னா நீங்கள் முட்டையை எடுத்துக்கணும். ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய இந்த கோலின் சத்து தான் கொழுப்புகள் தேங்குவதை முன்னாடியே தடுக்கும். படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அகற்றி கல்லீரல் சிரோசிஸ் நோய், கல்லீரல் வீக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்களையுமே முட்டை வந்து நமக்கு வந்து வெளியேற்றி விடுவதால் நம்மளுடைய உடல் உறுப்புகளிலேயே மிகச்சிறப்பான ஒரு உறுப்பான கல்லீரல் தன்னை தானே வந்து புதுப்பித்துக் கொள்ளும். அப்போ அதனுடைய செல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக அதை வந்து மாற்றிக்கொள்ளும். ஸோ அதுக்காக நம்ம வந்து முட்டை எடுத்துக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் காரணமாக பலரும் மஞ்சள் கருவை வந்து முட்டையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே மற்றும் கோலின் இது வந்து மஞ்சள் கருவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பச்சையாக முட்டையை சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா அதில் சால்மோனெல்லா அப்படின்ற அந்த பாக்டீரியா தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சமைத்த முட்டையை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முட்டையோட நீங்கள் கீரைகள் அல்லது காய்கறிகளை சேர்த்து சாப்பிடுவது அதனுடைய ஊட்டச்சத்து மதிப்பை இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்தும். தொடர்ந்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அதனுடைய ஊட்டச்சத்துக்களை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.